புள்ளைய பத்திரமா பாப்பாட்ட கொடுத்துருங்க. இந்த சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சதே அவளுக்காக தான் தெரியுமா? சைலண்ட்ல வைக்காம விட்டோமே. வெள்ளச்சி, நம்ம விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டாரா? இல்லையே. உன் அப்பா சீட்டு கம்பெனிக்கு வந்திருந்தாரு புள்ள. என் மாமா அவரை அசிங்கப்படுத்திட்டான். வேற வழி இல்லாம சொல்லிட்டேன். புள்ள புள்ள வெள்ளச்சி, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா புள்ள? ஏன் புள்ள எதுவும் பேச மாட்டேற? அப்ப கூட நான் தான் உன்னை விரும்புறேன்னு சொன்னேன். நீ என்ன விரும்புறத சொல்லவே இல்லை. புள்ள புள்ள வெள்ளச்சி, ஏன் புள்ள எதுவும் பேச மாட்டேற? புள்ள என்ன கொண்டுட்டேடி, உயிரோட சமாதியாக்கிட்டேடி. உன் ஆத்தா புத்தி உனக்கு வந்துருச்சுடி. சாவுடி சாவுடி, செத்து போயிடி. நீ உயிரோடவே இருக்கக்கூடாது. சாவுடி சாவுடி. எவ்வளவு நெஞ்சார்த்து இருக்கணும் உனக்கு. விட மாட்டேன். சாவுடி. உன்னை நீ கொன்னுடண்டி. கொன்றதுக்கு நானே கோழி குஞ்சா? இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நானே தேடிக்கிட்டது தப்பா? நீ உன் பொண்டாட்டி எப்படி வச்சிருந்த? கணேசை என்ன ராசாத்தி மாதிரி வச்சிருப்பான். உன்னோட வரட்டு கௌரவம், உன்னோட கையால ஆக தனத்தால் தான் உன் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடி போனா. தெரியுமா உனக்கு? அப்பா, எதுக்கு தலைமுறையெல்லாம் பண்ற நீ? என்ன நடந்துச்சு இப்போ? என்னைக்காச்சும் ஒரு நாள் எவன் கையிலயாச்சும் உன் பொண்ணை பிடிச்சு கொடுப்பல? கணேசனுக்கு கூட நான் சந்தோஷமா வாழ்றத நீ பாப்ப. அப்பா, அடிப்பா அடிப்பா அடிப்பா, என்ன அடிப்பா, அடிப்பா. இதுக்கு மேல எங்களை பிரிக்க நான் நினைச்சேன். இப்பவே எங்கே என்ன கொன்னுடு. விட்ட நீ என்ன அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் கூட தான் போவேன். இது சரி வராதுன்னு அப்பா சொல்லிட்டாரு கணேசா. நீ என்ன சொன்ன புள்ள? கடைசி வரைக்கும் கணேசை என்னை வச்சு காப்பாத்துவான்னு சொன்னேன். உனக்கு பித்தம் தலைக்கேறி போச்சு, இனி இந்த ஊர்ல நீ இருக்க கூடாது, ஊருக்கு கிளம்புன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஊருக்கு போறேன். 2 பேரும் எங்கேயாவது ஓடி போயிடுவோமா? உன்னை கண்ணு கலங்காம பார்த்துப்போம் புள்ள. அசிங்கமா இல்ல பெத்தவங்களை ஏமாத்திட்டு ஓடி போறது? பயந்துட்டியா? நம்ம கல்யாணத்துக்கு என் அப்பாவும் உன் அப்பாவும் சம்மதிச்சிட்டாங்க தெரியுமா? இந்த மாசமே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஊருக்கு போய் சொந்த பந்தத்துக்கு எல்லாம் சொல்லிட்டு வருவோம். நீ போய் இந்த நல்ல செய்தியை உன் புருஷன் கிட்ட சொல்லிட்டு வர அப்பா அனுப்பி வச்சாரு. இப்ப சந்தோஷம் தானே? போடி கள்ளச்சி. ஸ்வீட் இல்லையா? இருக்குல்ல. ஒண்ணு வேணா, நானே கொண்டு வந்திருக்கேன். யார் எது கொடுத்தாலும் ஆன பாய படப்பியா? என்ன இதுன்னு பார்க்க மாட்டியா? நீ யாரோ எவ்வளோ இல்ல புள்ள, உசுறு புள்ள. ஏன் புள்ள
கண்ணு கலங்குற? இப்ப காட்டு. ஆ ஆ, புள்ள உனக்கு சந்தோஷத்துல நிறைய சாப்பிட்டேன். ம் ஆ, இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு ஒரு வாரத்துல வந்துடுறேன். இத புடி. இன்னும் ஏன் நாம இங்க நிக்கிறோம்? ரோட்ல ஜாலியா போலாம். இனி நாம யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் புள்ள. அந்த காய்கறமோட பார்வை பாத்தியா? இந்த பொண்ணா இப்படி அப்படி நினைச்சிட்டு போறாங்க. நமக்கு கல்யாணம் போறது உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்பளக்காரரே, இந்த பக்கம் திருப்பி பார்க்க மாட்டீங்களோ? பார்த்தேன். கல்யாணத்துக்கு வந்துருங்க. அந்த அப்ளக்காரர் மூஞ்ச பாத்தி. அக்கா கணேசனை கைய பிடிச்சிட்டு வரியா? அசிங்கமா இல்ல உனக்கு? உங்க அம்மாவும் அப்பாவும் கை பிடிச்சிட்டு போறாங்கல்ல, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்களுக்கும் கல்யாணம் ஆக போகுது இல்ல? அப்ப சரி போங்க. செங்கோடி, நாங்க பஸ் ஏறிட்டோம். கரெக்ட் டைம்க்கு வந்துருவோம். அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. எல்லாம் அங்க வந்து பேசிக்கலாம். வச்சிருட்டா? ஹலோ செல்வி, நான் வெள்ளச்சி பேசுறேன்டி. ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் தெரியும்ல. நாளைக்கு ஒரு நாள் வீட்டுல இருந்தே ஆகணும். நீவ் போட்டுரு. நீங்க பாரு, இந்த காரணம் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். என்னது? ஹலோ ஹலோ ஹலோ, என்னது? சரியா கேட்கல. மாப்பிளையா? ஹலோ, இங்க ஊர்ல யாரோ இறந்துட்டாங்க போல இருக்கு. அதுக்கு உறவுக்காரங்க மாலை எடுத்துட்டு போறாங்க. ஒரே மேல சத்தம். சத்தமா சொல்லு. மாப்பிளையா? அது நேரடியா வந்து போட்டோ காட்டுறனே. பார்த்துட்டு பொறாம பற்றாத. நேரடியா பேசிக்குவோம். வச்சுட்டா? ஊர்ல யாரோ இறந்துட்டாங்க போல இருக்குப்பா.